அண்ணே இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுண்ணே. தொண்டை காஞ்சி கருவாடா போச்சு. இன்னும் கொஞ்சம் தான் செல்வம். அந்த மேட்டுக்கு பின்னாடி போனா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தடம் கிடைக்கும். எந்திரி. இதே பேச்சதான் 3 மணி நேரமா சொல்ற. சுத்தி சுத்தி மணல் தான் இருக்கு. நாம வந்த வழியே மறந்து போச்சுன்னு. இது ஊரு இல்ல, இது வெறும் சுடுகாடு. வாய மூடு. அங்க பாரு, தூரத்துல அந்த காணல் நீர் தெரியுது. அது நிஜமா கூட இருக்கலாம். காணல் நீர் கண்ணை மட்டும்தான் அண்ணன் ஏமாத்தும். ஆனா இந்த தாகம் குடல அறுக்குது. அது என்ன பண்ணுவ? நம்ம ஊரு ஏரி ஓரத்துல உட்கார்ந்து குடிக்கிற அந்த ஒரு சொம்பு தண்ணிக்கு இந்த உலகத்தையே எழுதி குடுக்கலான்னு எனக்கு மட்டும் என்ன தெம்பாவா இருக்கு. ஆனா இப்போ நம்ம தோண்டு போனா இந்த மணல் நம்மள உயிரோடவே புதைச்சிரும். உன்னைய உங்க அண்ணிக்கிட்ட பத்திரமா கூட்டிட்டு போவேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். வா, எந்திரி. அடுத்த மேட்ல தண்ணி இல்லனா அங்கேயே படுத்துருவேன். சொல்லிட்டேன். அடுத்த மேட்ல தண்ணி இல்லனா நானே உன்னைய தூக்கிட்டு நடப்பேன். வா போலாம். அண்ணே போதுன்னே விட்டு. கால்ல சதை இல்ல, நெருப்பு தான் ஓடுது. என்னால முடியல. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் செல்வம். அந்த பாறை நிழல்ல ஒதுங்கிடலாம். அங்க போயிட்டா நிம்மதியா தூங்கலாம். அங்க பாரு செல்வம், வண்டி தடம் தெரியுது. யாரோ போயிருக்காங்க. வண்டி தடமா? அப்போ மனுஷங்க இருக்காங்க. ஆமா, பாத்தியா? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்தா, இதுல இன்னும் 2 சொட்டு தண்ணி மிச்சம் இருக்கு. இத குளிச்சிட்டு எழுந்து நில்லு. நாம சாக போறது இல்லடா, வாழ போறோம். அண்ணே ஊருக்கு போனதும் வேலையா அந்த ஏரி தண்ணில குதிச்சு ஆட்டம் போடணும். அது என்ன அவசரம்? போகலாம். தண்ணிங்கிறது வெறும் தாகம் தீக்கிறது இல்லடா, அதான் நம்ம சாமி. அதுதான் நம்ம உயிர். இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணியோட அருமை தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இனி வாழ்நாள் முழுக்க ஒரு துளிய கூட வீணாக்க மாட்டோம். வா, ஓடு.